வெல்கம் டு அவர் சேனல். டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அல்ட்ராசோனிக் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெட் போர்டு, ஒரு ESP32, ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார், அப்புறம் கனெக்ஷனுக்காக கொஞ்சம் ஒயர்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். ஒரு ரெட் கலர் ஒயர் எடுத்து அதை ESP32ல் 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணி ஒயரோட அதர் எண்டை பிரெட் போர்டோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு பிளாக் கலர் ஒயர் எடுத்து அதை ESP32ல் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணி ஒயரோட அதர் எண்டை பிரெட் போர்டோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் எடுத்து அதில் 4 பின்ஸ் இருக்குது. 4 பின்ஸ்லேயுமே நம்ம 4 ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா VCC, ட்ரிக்கர், எக்கோ, கிரவுண்டு 4 பின் இருக்குது. இப்போ VCC உள்ள ஒயர் எடுத்து பிரெட் போர்டோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ கிரவுண்டு ஒயர் எடுத்து அதை பிரெட் போர்டோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். எக்கோ பின் எடுத்து ESP32ல் பின் நம்பர் 12ல் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்புறம் ட்ரிக்கர் பின் எடுத்து ESP32ல் பின் நம்பர் 14ல் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, கனெக்ஷன் கொடுத்தாச்சு. சர்க்யூட் டயக்ராம் பார்க்கலாம். இப்போ ஒரு மைக்ரோ USB எடுத்து அதை ESP32ல் கனெக்ட் பண்ணிக்கிறோம். USBயோட அதர் எண்டை நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி எழுதி தான் வச்சுருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா ட்ரிக்கர் பின்னை 14ம் எக்கோ பின்னை வந்து 12லையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ESP32ல் கனெக்ட் பண்ண நம்பர்ஸ். அப்புறம் வாய்ட் செட்டப்பில் பார்த்திங்கன்னா பின் மோட் செட் பண்ணுறோம். அதில் ட்ரிக்கர் பின்னை வந்து அவுட்புட் ஆகவும் எக்கோ பின்னை வந்து இன்புட் ஆகவும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு சீரியல் டாட் பிகின் 9600 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம அல்ட்ராசோனிக் சென்சாரை வந்து சீரியல் மானிட்டர் வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ சீரியல் டாட் பிகின் 9600 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வாய்ட் லூப் போகிறோம். வாய்ட் லூப்பில் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ரைட் ட்ரிக்கர் பின் லோ அப்படின்னு இருக்குது. நம்ம டிஜிட்டல் ரைட்டில் வந்து ட்ரிக்கர் பின்னை லோன்னு சொல்லிட்டு செட் பண்ணுறோம். அப்புறமா டிலேயில் 2 மைக்ரோ செகண்ட் வந்து கொடுக்குறோம். அப்புறம் ட்ரிக்கர் பின்னை வந்து ஹைன்னு செட் பண்ணுறோம். மறுபடியும் டிலே 2 மைக்ரோ செகண்ட் கொடுக்குறோம். அப்புறமா திரும்பியும் ட்ரிக்கர் பின் வந்து லோ அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுறோம். அதில் எக்கோ பின்னை வந்து ஹைன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளோட் டிஸ்டன்ஸ் டியூரேஷன் மல்டிப்ளை 0.034 டிவைடட் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். என்னென்னா நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் ஆகிற அந்த மைக்ரோ செகண்ட் டைமை வந்து 0.034ஓட மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் சென்டிமீட்டரில் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சீரியல் மானிட்டரில் வந்து எதை பார்க்குறோன்னா டிஸ்டன்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். எதோட வேல்யூ எடுத்துக்கிறோன்னா டிஸ்டன்ஸோட வேல்யூ தான். அதில் ஃப்ளோட் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து இங்கே காட்டும். எப்படின்னா சென்டிமீட்டரில் வந்து காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு டிலேயில் 500 மில்லிசெகண்ட் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி நமக்கு 500 மில்லிசெகண்டில் வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். ப்ரோக்ராம் எழுதியாச்சு. இப்போ வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக போர்ட் செலக்ட் பண்ணுறோம். டெவ் மாடல், ஸோ டெவ்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். போர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். கொடுத்துட்டு அப்லோட் கொடுக்குறோம். கம்பைலிங் ஸ்கெட்ச் போயிட்டுருக்கு. அப்லோடிங். டன் அப்லோடட். ஓகே, அவுட்புட் பார்க்கலாம். அவுட்புட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சீரியல் மானிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் ஆனது நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் பிரிண்ட் ஆகுறது வந்து நமக்கு காட்டும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.